வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு ஆணவம் வேண்டாம். மாமன்னர் அலெக்சாண்டர் தெரியாதவங்களே இல்லை என்கலாம். அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் கிரேக்க நாட்டை விட்டு மாவீரர் அலெக்சாண்டர் புறப்பட்டு செல்கிறார். புறப்பட்டு செல்லும்போது அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, மன்னரே, நீங்கள் இந்தியாவுக்கு போக வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, இந்தியாவுக்கு போனீங்கன்னா வரும்பொழுது ஒரு துறவியை நீங்கள் நம்ம கிரேக்க நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு வழியாக அவர் இந்தியா அடைஞ்சிடறாரு. அடைஞ்சவருக்கு அவங்க நண்பர்கள் சொன்னது ஞாபகத்தில் வருது, ஒரு துறவியை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு துறவியை தேடி ஒரு கிராமத்து வழியாக போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கேருந்து அந்த கிராம மக்கள் வந்துகிட்டு இருக்கும் பொழுது துறவி தேடிட்டு இருக்காருங்கள. அப்போ அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க, மன்னரே, ஒரு துறவி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த தெரியுது பாருங்கள், அந்த ஆற்றங்கரைகள் அருகில் ஒரு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அலெக்சாண்டர் சொல்கிறாரு, மாமன்னர் அலெக்சாண்டர் சொல்கிறாரு, அப்படியா, அந்த துறவியை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. மக்கள் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிக்க ஆரம்பித்த உடனே அலெக்சாண்டர் ஒன்றும் புரியல, என்னடா நம்ம கேட்டோம் ஆனால் இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, துறவி கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கோபமாகிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றங்கரையை நோக்கி துறவி தேடி ஓடி போகிறாரு அவர். அப்போ போகிறாரு. போன உடனே அந்த துறவி ஆழ்ந்த தியானத்தில் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறாரு. இவர் அங்கே போகிறாரு. போயிட்டு, நான் தான் உலகம் போற்றும் மாமன்னர் அலெக்சாண்டர் வந்திருக்கேன், மரியாதை கொடுக்க தெரியாதா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த சத்தம் கேட்டு அவர் தியானத்தில் இருந்தவர் கண்களை விழித்து பார்க்குறாரு. பெரியவர்கள் யாருமே பெரிய மனிதத்தன்மையை நிரூபிக்க மாட்டாங்க. நீ தன்னையே நிரூபித்து கொள்றதுனால பெரிய மனுஷனாக நீ கருதப்பட மாட்ட, சிறியவன் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அலெக்சாண்டருக்கு கோபத்தின் உச்சிக்கே சென்றார். நான் உனக்கு ஆணையிடுறேன், நீ என் கூட வரணும் என் நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, யாருக்கு நீ ஆணையிடுற, ஆணவத்துடன் நீ பேசுகிற, எங்களை போன்ற துறவிகள் யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க, இறைவன் ஒருவருக்கு மட்டும்தான் அஞ்சுவோம், கட்டளைக்கு கட்டுப்படுவோம், மற்ற யாருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்படி இருக்க போகல நீ இந்த மாதிரி சொல்கிறியே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. வர மறுக்கிறாரு. உடனே அலெக்சாண்டர் மிகுதியான கோபம் அடைஞ்சிறாரு. கோபத்தின் உச்சிக்கே சென்றாரு. சென்றுட்டு என்ன சொல்கிறாரு, தன் உடைவாளை எடுத்து, என்னுடன் நீங்கள் வர மறுத்தீன்னா உங்களுடைய தலையை நான் வெட்டி சாய்ச்சிருவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டு துறவி சொல்கிறாரு, நான் என்னும் ஆணவத்தோடு நீ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க, என்னமோ என்னுடைய உடல் எனக்கு சொந்தங்கிற மாதிரி நீ பேசுகிற, என்னுடைய உடல் எனக்கு சொந்தம் இல்லை, இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு சில புத்திமதி அவர் சொல்கிறாரு. நான் என்னும் ஆணவம் கொண்டு நீ ஆடிக்கிட்டு இருக்கிற, இந்த நான் என்னுங்கிற எண்ணமே எப்படின்னா உன்னைய ஒரு நாள் அழிச்சிரும், அதனால் அதை விட்டுவிடு அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிடுறார், அலெக்சாண்டர் அவருக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது. அப்போ இந்த நான்கிற ஒரு அகந்தை நம்மளை அழிச்சிருன்னு சொல்கிறாரு. அப்புறம் மேலும் துறவி சொல்கிறாரு, அதாவது எங்களை பெரியவர்கள் சொல்லுவாங்க,
அதாவது ஆண்டிக்கு அரசனும் துரும்பு புரிய வைக்கிறார் அவருக்கு. ஆண்டிக்கு வந்து அரசனும் துரும்பு அப்படின்னா வந்து அவங்க யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, கடவுளுக்கு மட்டும்தான் அஞ்சுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து நான்கிற ஒரு அகந்தையை வந்து அகற்றிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அலெக்சாண்டர் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய புத்தி தெளிவாகிறது. உடனே தன்னுடைய கொண்டு வந்து அவரை வெட்ட எடுத்த அந்த உடைவாளை வந்து அவருடைய பாதங்களில் வச்சு அந்த நான்கிற அந்த எண்ணத்தை வந்து அவர் வெறுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதோட அவருடைய அந்த பாதங்கள் அந்த உடைவாளை வச்சு அந்த துறவியை வந்து வணங்குறாரு. வணங்கிட்டு அவர் கையெழுத்து கும்பிட்டு வணங்கிட்டு அவர் வந்து அப்படியே சென்றார். ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் வந்து இந்த நான் எண்ணம் இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணமே ஒரு கஷ்டத்தை, ஒரு நஷ்டத்தை, ஒரு பாதிப்பு, அழிவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம். வணக்கம்.